ஹாய் ஹலோ வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம டே இன் மை vlog பார்த்து. நடுவில் இந்த ஹோம் டூர், ஊருக்கு போகிறது, ஷாப்பிங் vlogs இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கேன். டே இன் மை vlog எடுக்கிறதுக்கான டைமே இல்லாமல் போச்சு. எனக்குமே ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம இந்த வீக் வந்து சண்டே பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டே vlog தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காலையில் டிஃபன் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியாச்சு. இட்லியும் கார சட்னியும் தான். சட்னியும் நேற்று நைட்டு செஞ்சது அதையே காலையில் சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நைட்டே நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா லஞ்சுக்கு சுரேஷ் வாத்துக்கறி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. அதனால் சரி காலையில் சிம்பிளாக சாப்பிட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையில் சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். வாத்துக்கறி சொல்கிறதே கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, செஞ்சதும் இல்லை. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வாத்துக்கறியோட. ஃபஸ்ட் டைம் நான் இப்போது ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் கிடையாது. அவர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கார். 2-3 வாட்டி ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைம் கூட நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு சாப்பிடணும்னு தோணுதே கிடையாது. இந்த முறை சரி வாங்கிட்டு வரேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கும் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது சமைக்கணும் அப்படின்னு தோணி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி விட்டுருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தார். ஆல்ரெடி வீட்டில் இருந்ததையுமே கூட நான் சொல்லாததையும் வாங்கிட்டு வந்திருந்தார். வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரிசியை ஊற வச்சு 2 வாட்டி கழுவியும் எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த கறியையும் வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து தயிரும் மஞ்சள் தூளும் நிறையவே போட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஊற வச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு நேராக எனக்கு கிச்சனுக்கு வந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். காலையிலேயே சமைச்சிருவீங்களா அப்படின்னு தோணலாம். எனக்கு அவர் 11:30க்கெலாம் கிளம்பிடுவார். அதுக்குள்ளே நான் சமையல் முடிச்சாகணும். இதுவரை எனக்கு எப்படி பண்ணணுன்ற ஒரு பிளானே இல்லை. அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். குழம்புக்கு தேவையான குக்கர் எல்லாமே கூட ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. அது எல்லாத்தையுமே கூட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே அடுப்பு மேலே இருந்த ஒலியும் கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப சின்ன சாப்டாக கட் பண்ணணும். என்ன கட் பண்ணாலும் வெங்காயம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். அதனால் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 வெங்காயத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதே சைஸுக்கு 3 தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 3 தக்காளியுமே நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத தாண்டி இதுக்கு இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறது, கிரைண்ட் பண்ணுறது இந்த மாதிரியே எனக்கு கொஞ்சம் ஒர்க் நிறைய ஆயிடுச்சு. இதில் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தீர்ந்து போயிருந்துச்சு. அதையுமே அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் அந்த வேலையை தாண்டி இன்னும் நிறைய வேலை இருக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் பரபரப்பாயிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி. எல்லாத்தையுமே தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குக்கர் வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா 2த்தையுமே சேர்த்துக்கிட்டேன். முன்னாடி வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
குழம்புக்கு தேவையான மசாலாவையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த மசாலா என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே அரைக்கும்போது மிக்சியில் பத்தாதுன்றதுனால கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குழம்பு அந்த கறியை வந்து கழுவும் போது நிறையவே மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்போம். இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் தாராளமே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த நீச்சு ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது நான் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கறியையுமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கறி வேகும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கறிலையும் நல்ல உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து வரும். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு தண்ணியையும் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நான் தண்ணி குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கிட்டேன். அதோட கடைசியாக கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கறி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கணும். நம்ம சிக்கன் மாதிரி ஆகாது. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே கறி நல்லா வெந்திருந்துச்சு. இறக்கும்போது கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எனக்கு காரம் பத்தலை. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காரம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிக்கிட்டேன். உங்களுக்கும் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுரேஷ்க்கு அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. அதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னாலே ஒரே போர்க்களமாக தான் இருக்குது. நல்லா அழ கற்றுக்கிட்டா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டா அப்போ அழாமல் நல்லா அமைதியாக இருக்கான். ஆனால் இன்றைக்கி அதுவும் இல்லை. நல்லாவே போயிட்டு வந்தால் ஹாப்பியாக தான் வந்துட்டா அழாமல். ஆனால் பாய் சொல்லணும் போது மட்டும் அவங்க அப்பா விட்டு போகிறாரு அப்படிங்கிற காண்டில் மூஞ்சை எப்படி வச்சுருக்கா பாருங்கள். அவங்க அப்பாவை பார்த்து பாய் சொல்லவே இல்லை. அவரும் ரொம்ப நேரம் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு டிஃபனுக்கு தான் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரியே குழம்ப வச்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து நான் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட முடியாதுங்கிறதுனால அவருக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுருந்தேன். எனக்கு நான் தோசை ஊற்றிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ், சிக்கன், மட்டன் எதுவாக இருந்தாலும் தோசைக்கும் அந்த காம்பினேஷனு வேறு லெவலில் இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி சண்டேனால நான் தோசை, இட்லியோடையே தான் வாழ்ந்துட்டுருப்பேன். சோறுங்கிறதே என் கண்ணில் படாது. அந்தளவுக்கு எனக்கு நான்வெஜ்னால் தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணி குழம்பு மாதிரி இருந்ததுக்கு தாராளமாக எவ்வளோ வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி இருந்ததுக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அந்த கறியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைட்டில் மட்டன் மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பைட்டில் வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெண்டும் மிக்சிங் மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஏதோ நம்ம புதுசாக ஒரு கறி சாப்பிட்றோன்ற மாதிரி எனக்கு இல்லை. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா வெந்திருந்துச்சு சாஃப்டாக. ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு நல்லா வராதோன்ற ஒரு பயத்தில் பதட்டத்துலேயே இருந்தேன். பட் ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன நிறைய சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது. குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவுலேயே நான் மிஷினில் எல்லாம் துணி எல்லாமே போட்டு வச்சிட்ருந்தேன். அது சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த டைமுக்கு முடிஞ்சிட்டு இருந்தது. நான் தான் வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு உடம்பு ரொம்ப லேசி ஆயிரும்.
அதனால நான் எதுவுமே காய வைக்காமல் அமைதியாக இருந்துட்டேன். பாப்பா சாப்பிட்டது தூங்குனதுக்கப்புறமா எனக்கு டைம் இருந்தது. அப்போ போய் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வெயிலே வரல, ரொம்ப மந்தமாக இருந்தது. ஆனால் ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருந்துச்சு இந்த சண்டே அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் ரொம்ப முடியல. என் ஃபேஸை வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டல்லாக இருந்தது. ரொம்ப வெக்கையாக இருந்தது. வெயில் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீல் இருந்தாலும், ஆனால் வெயிலே பெட்டருன்ற அளவுக்கு எனக்கு தோண வச்சிருச்சு. அவ்வளோ வேர்வை, அவ்வளோ வெக்கையாக இருந்துச்சு. எப்பயும் துணியெல்லாம் மாடியில் தான் காய போட்டுருது. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மாடியில் காய போட்டால் இது நம்ம வீட்டு துணியான்ற அளவுக்கு அடையாளமே மாறிடுது. அதனால் வாசல் முன்னாடியே இருக்கிற இந்த துணி கம்பத்துலேயே காய போட்டுக்கிறது இப்போல்லாம். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும். அந்த அனல்லையே இங்கே நல்லாவே காஞ்சிரும். ஆனால் 2-3 மணி நேரத்துலேயே இங்கே காய போட்டாலே காஞ்சிருது. அதுவே போதும் போல் இருக்குது. குட்டி குட்டி துணி எல்லாமே காரிடருக்கு கீழே இருக்கிற இதுல காய போட்டுக்கிறது. சண்டே அப்படின்னாலே ரெஸ்ட் டே அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சண்டேனாலே ரெஸ்ட் டே கிடையாது, ஒஸ்ட் டே. ஏன்னா அன்றைக்கி தான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஃபுல் டே நாங்கள் கழுவுறது, துடைக்கிறது, சமைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். மற்ற நாள்லேயாச்சும் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக வந்து வீட்டில் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, எங்களுக்காக ஒரு மீ டைம் கிடைக்கும். பட் சண்டேல அதுவும் இருக்காது. கிச்சன்லேயே ஃபுல் டேவும் போயிடும். காலையில் எல்லாமே சமைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் நான் கிச்சனுக்கு வந்தேன் சமைக்கிறதுக்கு. ஆனால் அந்த மதியம் சமைச்சது சாப்பிட்டதே அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. பாத்திரம் கிச்சனில் இருந்தாலே நமக்கு வேலை ஓடாது. இதில் நான்வெஜ் வேறு, நல்லா ஸ்மெல் வந்துடும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா. இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்ததுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் தான். என்ன பிரேக் எடுத்துக்கிட்டாலும் நம்ம தானே அந்த எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கழுவலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த விஷயம் பண்ணால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எந்த விஷயத்துலலாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் கழுவிட்டு ஷிங்க்கு வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன். நிறைய துணி சேர்த்து வச்சுட்டு அதை துவைச்சி காய போட்டு மடித்து வச்சுட்டேன் அப்படின்னா சந்தோஷமாயிடுவேன். வீட்டுக்கு வந்து மாப்பு போட்டுட்டு எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் கசகசன்னு இல்லாமல் எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நிம்மதியாக இருக்கும். முக்கியமாக இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரும்போது அதில் இருக்கிற பேரானந்தமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் திருப்திப்படுத்திக்கவும் சந்தோஷப்படவும் முடியுது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும், எனக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா வேலையும் நாங்கள் பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த திருப்தியை வந்து அடுத்த வேலைக்கு இன்னொரு வேலை பார்க்கணும் அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணோம்.
ஃபுல் டே வேலை செஞ்சாலும் ஒரு டீயோ காஃபியோ ஈவினிங் டைமில் குடித்தா இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கான டைம் மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மற்றவங்களுக்கு எப்படின்னே தெரியல. அது வரைக்கும் சும்மா இருக்கிறவ அந்த டைம்னு பார்த்து நல்லா அடம் பிடிப்பா. டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணுன்ற மூடே நல்லா ஸ்பாயில் பண்ணிடுவா பாப்பா. நீங்களே இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி கேஸ் மேலே ஏறணும் அப்படிங்கிறது, அங்கே கவுண்டர் டாப்பில் உட்காரணும், சிங்கில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நல்லா இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாள். பட் அதுவும் க்யூட்டாக தான் இருக்குது. அவளை சமாளித்து காஃபி போட்டுட்டாலுமே உடனேலாம் குடிக்க முடியாது. அட்லீஸ்ட் அது ஒரு 2 முறையாச்சும் சுட வச்சு தான் அதுக்கப்புறம் தான் என்னால் குடிக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ளே ஆறிடும். நான் குடிக்கலான்னு சொல்லி ஊற்றி வைப்பேன், திருப்பியும் ஆறிடும். அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே டிலே ஆகும். சூடாக வச்ச உடனே குடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாப்பாக்கும் பண்டுக்கும் 2 பேருக்கும் பால் வந்து ஆற வச்சுட்டு, அவன் பால் குடிச்சிட்டு பண்டு டியூஷனுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாப்பாவை வந்து பசங்களோட விளையாட விட்டுட்டு நான் உட்காந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லி என்னோடய மீ டைமுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி நீங்கள் என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும். சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கூட பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் அதை மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய். டேக் கேர். லவ் யூ.